ஏய் ஓடாத நில்லு. சக்தி, ஹேய் ஸ்டாப். ஓடாதன்னு சொன்ன ஆ ஆ ஆ ஓ காட் ஆ. ஏய் பாத்து, என்னாச்சு? ஐ ஓகே? யா ஐ அம் ஓகே. ஓ சக்தி சொன்னேல்ல. அவுச். ஆ ஆ தேங்க்ஸ். ஹே இட்ஸ் ஓகே. காதல் வாடும் கண்கள் முனை எங்க அப்பாவை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏன்? எங்க நம்மள பிரிச்சிடுவாரோன்னு. நான் இருக்கேன் உனக்கு. நீ ஏன் கவலைப்படுற? கதைகள் பேசும் கனவிலுந்தன் வாசம் கதைகள் பேசும். உங்கள் பொண்ணு மேலே எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். வழக்கமாக ஏதாவது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டால் தான் ட்ராமேட்டிக் டிஸார்டர்ஸ் மைண்டில் உருவாகும். ஆனால் நாங்கள் உங்கள் பொண்ணை ஹிப்னடைஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக அவள் பிரெயினில் சில அதிர்வுகளை உருவாக்கி போஸ்ட் ட்ராமேட்டிக் இவெண்ட் அம்னீஷியா, அதாவது அவங்க கடந்த காலத்தில் ஒரு பகுதியை மறக்க வச்சுட்டேன். குறிப்பாக கடந்த ஒரு வருஷ காலம் அந்த பையனை உங்கள் பொண்ணு காதலிச்ச அந்த நாட்கள் அவள் மெமரியிலேருந்து எரேஸ் ஆகிடுச்சு. இனிமேல் உங்கள் பொண்ணு நேருக்கு நேராக அந்த பையனை பார்த்தா கூட அவன் அடையாளம் தெரியாது. நான் யாரு? எனக்கு என்ன ஆச்சு? ஏன் எனக்குன்னு யாரும் இல்லை? சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் அன்றைக்கி தான் என்ன நான் தொலைச்சேங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், நான் என் கடந்த காலத்தை மறந்துட்டேன். என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என் கடந்த காலத்தை எல்லாரும் என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. இப்போ என் தேவை என்னை கண்டுபிடிக்கிறது தான். என்னையே எனக்கு அறிமுகப்படுத்த யாராவது வரமாட்டாங்களா? உனது விழி தேடும் தூரம் எனது வழி நீடும் நீடும் கடலின் கரை மீதே மோதும் கடல் அலைகள் போலே நான் கனவிருந்தன் வாசம் கதைகள் பேசும் கனவிலும். இதுக்கு முன்னாடி என்ன நீங்க இங்க பாத்திருக்கீங்களா? இல்லையே. கதைகள் ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன்.
என்னம்மாம்மா என்ன பண்ற? ஒன்றும் இல்லைடா, எங்க நம்ம ஹீரோ? நீயே போய் பாரு. மச்சான் பாத்தியா இத? ஏவிஎம் ஸ்டுடியோ வாட்ச்மேன் நம்பரு, மணிரத்னம் வீட்டு பால்கார நம்பரு, சங்கர் வீட்டு தோட்டக்கார நம்பரு. அவனுக்கு 2 நம்பர் வேறடா. என்னடா இதெல்லாம்? ஆஃபீஸ் எவனே ஏற்றிவிட்டான்னு சொல்லி இப்படிதான் ஹீரோ சான்ஸ் தரேன் 2 மாசமா வேலைக்கு கூட வராமல் சுற்றிக்கிட்டு இருக்க. அவனை பேர் பொறுப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கான். நீ மட்டும் தான்டா எப்படி? ஆயிரே முட்டாள்களுக்குலாம் என்ன புரியாது. நீ போய் பாட்டை போடு, நான் எக்ஸசைஸ் பண்ணணும். கருமண்டா, இதை பார்த்து தான் சொல்லியிருப்பான் பொழுது. என்ன குடும்ப சரவணன் இது. அடச்சை, முருகா டேய் முருகா, கதவு முருகடா. கதவு மூடுறான்னு கதறி நிற்கிறேன். காதலி அவங்க அப்படின்னா ஓரமாக உட்காந்து லேப்டாப் பேன் பார்த்துட்டு இருக்கா. பார்க்குறியா? குழந்தைகள் என்றதும் நம் நினைவுக்கு வருவது என்ன? அழகான புன்னகை, மழலை, குறும்பு. ஆனால் என்றைக்காவது அவர்கள் சமூகத்தின் சுயநலத்துக்காக சீரழிக்கப்படுவதை யோசித்ததுண்டா? அம்மா மடியில் நிலாசோறு சாப்பிடும் வயதில் ஊரை விட்டு வந்து சரியான நேரத்திற்கு உண்ணாமல் உறங்காமல் கெட்ட வார்த்தைகளில் திட்டு வாங்கும் இவர்களை கவனித்ததுண்டா? ஒரு சென்டிமெண்ட்டா? நமக்காக கல் சுமக்க, மூட்டை தூக்க, எச்சில் தட்டு கழுவ இவர்களுக்கு நாம் கொடுக்கும் சில 100 ரூபாய் நோட்டுகள் நம் சமூகத்துக்கு திருப்பித் தரப்போவது எதை? குழந்தைகளிடமிருந்து அவர்கள் குழந்தை பருவத்தை திருடுவதை நிறுத்திக் கொள்வோம். இனி நாம் என்ன செய்ய போகிறோம்? போடாதீங்களா, நான் போய் தம் அடிச்சு வரேன். கஸ்டமர் வந்திருக்காங்க, அதை கூட கவனிக்க என்னடா பிடிங்கிட்டு இருக்க? ₹45. ஒரு பாக்கெட் சிகரெட். ஆனா ஒரு பண்ணுக்குண்ணா. தம்பி உன் பேர் என்னப்பா? உலகநாதன். படிக்கிறியா? படிக்கலண்ணா. என்றைக்காவது அவர்கள் சமூகத்தின் சுயநலத்துக்காக சீரழிக்கப்படுவதை யோசித்ததுண்டா? கஸ்டமர் வந்திருக்காங்க, அதை கூட கவனிக்க என்னடா பிடிங்கிட்டு இருக்க? கெட்ட வார்த்தைகளில் திட்டு வாங்கும் இவர்களை கவனித்ததுண்டா? படிக்கலண்ணா. இனி நாம் என்ன செய்ய போகிறோம்? உனக்கு எழுத படிக்க வருமாப்பா? போன வருஷம் இந்த வரைக்கும் போச்சுண்ணா. ஏன் நின்றுட்டா? அப்பா வெடிப்பட்டாரு, காசு இல்லை, அதனால வேலையை கண்டேன். எவ்வளோ சம்பளம் தராங்க? சம்பளம் இல்லைண்ணா, சாப்பாடு தானே. சரி, நான் உனக்கு படிக்க சொல்லி தரேன். இங்கே 5வது புக் இருக்கா? இரு, நான் தேடி பார்க்குறேன். சரிங்க, உனக்கு கணக்கு போட தெரியுமா? தெரியுமே. ஒரு நாளைக்கு 44 ரூபாண்ணா. 30 நாளைக்கு எவ்வளோ? $1320. சூப்பர்ரா. கலக்கிட்டடா மச்சான். சரி வா ஆஃபீஸ் போகலாம். அது சரி, இவனுக்கு என்ன பண்ண போற? ஒரு பாக்கு எவ்வளோ? ரைட்டு, விடுறா. புதுசா சேர்ந்திருக்கியா? ஆமா. உன் பேர் என்ன? ஏய், இது யாரு? இவர் தான்டா என்னோட ஹீரோ. என்னென்ன கனவு கண்டோம். இப்படி ஒரு வெத்து வேட்டா விஷம் குடிச்சு அல்பாயுஸ்ல சாகணும்னு எழுதியிருக்கு போல இருக்கு. என்னடா அது? விஷமா? சூசைட் பண்ணிக்க பாத்தியா? வெக்கமா இல்ல? சாக போற என்ன கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போயிடாதடா. தனியனே,
படத்துக்கு தானடா போனேன். டிக்கெட் கிடைக்கல, உனக்கு கிடைச்சிடும் போல இருக்க. ஃபுல்லாக குடிச்சிருக்கீங்க போல, யாரும் காப்பாற்றிடக்கூடாதுன்னு. வெரி குட். பண்ண அப்படி தான் சுத்தமாக பண்ணணும். ஏன்னா சாகிறத விட பிழைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். டேய் முதல்ல இங்கேருந்து போடா, போலீஸ் வந்தால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும். அதானே கொலையானில் கேட்பானுங்க. லெட்டர் தான் எழுதி வச்சிருக்கியா? 3 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி இந்த மாதிரி தான் ஒரு லெட்டர் எழுதி வச்சு செத்து போயிட்டான். அதை படித்து எங்கள் அம்மா ஒரு 1000 ரூபா எழுதிருப்பாங்க. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். நீ என்ன எழுதியிருக்க? டியர் போலீஸா? ஏடா லீவ் லெட்டர் எழுதுற, ப்ளீஸ் கிராண்ட் மீ சூசைட்னு. ஏடா அவ்வளோ மொக்கையாக எழுதுறீங்க? லைஃப்பில் எழுதுகிற கடைசி லெட்டர். என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை, இது நான் முழு மனதுடன் செய்து கொள்ளும் தற்கொலை. பரவாயில்ல, சிம்பிளாக முடிச்சிட்டேன். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசைடா, நான் சூசைட் பண்ணிக்க போகிறவனோட சேர் போட்டு உட்காந்து பேசணும்னு. ஆனால் அந்த ஆசையை நீ நேரத்துக்கு சத்தியமாக எதிர்பார்க்கலடா. டேய் என்னை தனியாக விட்டு போடா, நான் நிம்மதியாவது சாவுறேன். என்னது நிம்மதியாக சாகணுமா? அப்படின்னா ஒரு 50 வருஷமாக வெயிட் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி அல்பாயுஷ் நாளைக்கெல்லாம் சாப்பிட்டு கூடாது. டேய் இது ஏன் உயிர், ஏன் வாழ்க்கை. இதை வாழ்றதும் வாழாமல் போகிறதுக்கும் எனக்கு முழு உரிமை இருக்கு. டேய் மேட்ரு என்னன்னா, நீ நினச்சிட்டு இருக்க நீ செத்தோன எல்லா பிரச்சனையும் தீர்ந்தோன்னு. ஆனால் உன் குடும்பத்துக்கு இனிமேல் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. உன் பாடி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 4 நாள் ஆகிடும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இது கொலையா தற்கொலையாக கண்டுபிடிக்கிறது. அதுக்குள்ளே உடம்பு அழுகி புடலும் போயிடுண்டா. நினச்சாலே அகோரமாக இருக்கு. உன் குடும்பத்தை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்புறம் உன் மாஜி காதலி பேர் என்ன? நிஷாவா? உனக்கு வேலை போயிடுச்சுன்னு உனக்கு விட்டுட்டு ஓடனால இந்த மகராசி. அவளுக்கு அடிக்கணும்டா ஃபோன். இப்போ உன்னோட சூசைடை பற்றி அவங்களோட தாழ்மையான கருத்து என்னன்னு கேட்போம். டேய் மச்சி வேணாண்டா, டேய் வேணாண்டா. ஆட்டிலாம் குறைச்சல். ஹலோ, யார் நிஷாங்களா? நான் அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் சாமி பேசுகிறேன். ஒரு சூசைட் கேஸ் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். விக்டிம் பேர் கிஷோர். அவர் தற்கொலைக்கு முழு காரணம் நீங்கள் தான். உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பரெல்லாம் எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அதுக்கு? சார் இப்போ எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. போன மாசம் வரைக்கும் நானும் அவனும் சந்திச்சோம். அதுவும் இல்லாம அவன் கூட பழகினதெல்லாம் சும்மா ஒரு ஜாலிக்காக தான் சார். எங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி சார். அவன் தற்கொலைக்கும் எனக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க. ஏதோ இருந்தாலும் காலைல ஸ்டேஷனில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுமா. நான் காலைல ஸ்டேஷனுக்கு வந்துடு, இல்லைனா வீட்டுக்கு வருவோம். நான் என்னடா உன் தெய்வீக காதல் ஃபோனை கேட்டாலே அலருது. நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? பாவமா? எந்த பாவம் பண்ணல. நீ ரொம்ப நல்லவன். பேசிகிட்டே ஒரு முக்கியமான மேட்ரை மறந்துட்டேன் பற்றியா? உங்கள் அப்பாவுக்கு முதல்ல அடிக்கணும். தட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். வேணாண்டா, டேய் ப்ளீஸ். ஹலோ அங்கிள், பிஸியாக இருக்கீங்களா? கொஞ்சம் ஒதுக்கும் அங்கிள், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அங்கிள், உங்கள் பையன் விஷம் சாப்பிட்டான். உண்மையதான் சொல்கிறேன். இல்லை நீங்களே பேசுங்க. பேசுடா, பேசு. இல்லை அங்கிள் பேச மாட்டேங்கிறான். இருங்க ஒரு நிமிஷம் ஸ்பீக்கரில் போடுறேன், நீங்களே பேசுங்க. கிஷோர், கிஷோர் பேசுடா. டேய் கண்ணா, என்னடா ஆச்சு? டேய் பேசுடா. உன் ஃப்ரெண்டு சொல்றதெல்லாம் உண்மையா? டேய் நாங்க வாழறதே நீ நல்லா வாழ்வாங்கிற தைரியத்துல தானடா. ஏன்டா இப்படி முட்டாள்தனமா முடிவெடுத்த? கிஷோர், இனிமேலும் நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பலப்பா. ஐயோ நீ பாரம் இல்லடா. நாங்க இந்த உலகத்துல வாழறோம்னா அதுக்கு பிடிமானமே நீ தான்டா. நீ போனதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கைக்கு என்னடா அர்த்தம்? பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதடா. ஆஸ்பத்திரிக்கு போ, சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு. அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? நான் உன்னை அப்பயே சொன்னேன், ஃபோன் பண்ண வேணாம்னு சொன்ன, கேட்டியாடா நீ? தப்பு தாண்டா டேய், தப்பு தாண்டா. என்னை காப்பாத்துறா, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போடா, காப்பாத்துறா என்ன டேய். எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுடா, ப்ளீஸ்டா காப்பாத்துறா. உண்மையிலே உயிர் வாழ ஆசைப்படுறியா? சத்தியமாடா டேய், நான் உயிர் வாழ்றதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்கா. ப்ளீஸ் என்னை காப்பாத்துறா. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி எடுத்து குடி. நான் போய் வண்டி எடுக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போவா. ஏய் மச்சி, கதவு திறக்க மாட்டேங்குதுடா. நண்பா,
கதவு பூட்டிட்டா திறக்க முடியாதுடா. டேய் என்னடா சொல்ற? டேய் விளையாடாதடா, இது என் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்டா, ப்ளீஸ்டா. டேய் அடேங்கப்பா, மருந்து குடிக்கும்போது எங்கே போச்சான் உன் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்? இப்ப நீ கதவு திறக்க போறியா இல்லையாடா? ஏய், உங்களை மாதிரி ஆளோட என்ன தெரியுமா பிரச்சனை? இன்னைக்கு உயிர் வாழ உனக்கு காரணம் கிடைச்சிருக்கு, வாழன்ற. நாளைக்கு சாவது ஒரு காரணம் கிடைக்கும், சாதன்ற. அந்த மாதிரி உயிரோட மதிப்பு அதெல்லாம் காப்பாற்றுறதே வேஸ்ட். டேய் சத்தியமா சொல்றேன்டா, இனிமேட்டு நான் சூசைட் பத்தியே நினைக்க மாட்டேன்டா, ப்ளீஸ் தரடா. டேய் சும்மா காமெடி பண்ணாத. உன் சத்தியத்தை எவன் நம்ப போகிறான்? இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, கடவுளை வேண்டிக்கோ. நான் கிளம்புறேன். அடுத்த ஜமான் ஒன்று இருந்தால் பார்ப்போம். டேய் டேய் போவாதடா, டேய் ப்ளீஸ் என்ன விட்டு போவாதடா. என் சாவுக்கு நீயே காரணம் வேண்டாதடா, ப்ளீஸ். டேய் நான் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன்டா. டேய் ப்ளீஸ்டா. டேய் அம்மா, அப்பா, உங்களை என்னால பார்க்க முடியாம போயிடும் போல இருக்குப்பா. அப்பா 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 அப்பா. நான் அப்பா இல்லடா, உன்னை பொழைக்க வச்ச தாத்தா. டேய் டேய் நான் இன்னும் உயிரோட தான்டா இருக்கேன். எப்படிடா? விஷம் குடிச்சாதான்டா சாவ. நேற்றே சந்தேகப்பட்டேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. அதான் 4 சிரப்பு வாங்கி கலந்து வச்சிருந்தேன். அதை குடிச்சிட்டே நீ அந்த எஃபெக்டை கொடுக்குற. கவலைப்படாத, அப்பாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு காலைல ஊர்லேயும் கிளம்பி வந்துட்டுருக்காரு. டேய் என்னடா சொல்ற? அப்புறம் ஏன்டா நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ கஷ்டப்படுத்துனேன்? என்ன கஷ்டப்படுத்தினேண்ணா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. காப்பாற்றினேன்னு சந்தோஷப்படு. சாப்பாடு சொல்லியிருக்கேன், வந்துடும் சாப்பாடு. எல்லாருக்கும் காதல் நட்பில் ஆரம்பித்து காதலில் முடியும். ஆனால் என்னோட காதல் chocolate donuts, get it to my car. யாரடி அவன்? Okay, thank you. இவன் நம்ம ஏரியா ரோமியோ. என்ன பார்த்த உடனே இல்லாம வா, தயவு செஞ்சு இப்பவே அழிச்சிரு. எத்தனையோ பொண்ணுங்க அவன் பின்னாடியே சுத்துறாங்க, ஆனா அவன் எவளையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஐயோ. ஹாய். Thanks. பிரீத்தி. Thanks பிரீத்தி. ஆ. I'm Deepak. நான் இந்த ஏரியால தான் இருக்கேன். நீங்க? ஆமாம், நான் இங்கே தான் இருக்கேன். நான் உங்களை நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ தான் மீட் பண்ண முடிஞ்சது. ஹே தீபக், இவ்வளோ நாளாக நான் உங்ககிட்ட பழகியிருக்கேன், ஆனால் என் மனசில் இருக்கிறத நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை. என்னமோ தெரியல, ஏதோ என்னை தடுத்துடுச்சு. ஒருவேளை காதல் வந்தால் கூடவே பயமும் வந்துடுமோ? இதெல்லாம் மீறி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு வரும்போது ஏதோ ஒரு தடை. அன்னைக்கு கூட என்னை பார்த்துட்டு தெரியாத மாதிரி கோபம் எழுந்து போயிட்டேன். அந்த கோபத்துக்கு அர்த்தம் எனக்கு புரியல, ஆனால் என் மனசில் இருக்கிறதுக்கெல்லாம் ஒரே ஒரு அர்த்தம் தான், காதல். ஆமாம் தீபா, நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ எம் இன் லவ் வித் யூ.
ஐ லவ் யூ. ரொம்ப நாளாக நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு இருந்தேன். ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒரு பயம் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாது, அதனால் தாங்கிக்க முடியாது. ஐ லவ் யூ. ஏய் சாரி, டைம் ஆயிடுச்சுல, கிளம்பலாமா? வா. தீபக், ஒரு பொண்ணு தன் காதலை எப்படி நேரடியாக சொல்ல முடியும்? லெட்டர் மூலமாக சொல்லணும்னு நினைக்கும் போது என்னால் முடியல. இப்போ இங்கே சொல்லிட்டேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் எதுவுமே நீ கேட்கல, எல்லாமே காத்தோட போயிடுச்சு. இனிமே ஒரு சந்தர்ப்பத்தை நானே ஏற்படுத்திக்க போகிறேன். ஆமாம் தீபக், நான் உன் வீடு தேடி வரப்போகிறேன் என்னோட காதலை சொல்கிறதுக்காக. தீபக், எங்க போனாங்க? ஷோ, மன்னிச்சிரு பிரீத்தி. பிரீத்தி, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். முக்கியமா எனக்குள்ள இருக்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். பல தடவை என்னை பற்றின உண்மையை இந்த லெட்டர் மூலிமா உங்ககிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணேன். ஆனால் எந்த ஒரு கலங்கமும் இல்லாத உன் பேச்சு, உன் சிரிப்பு, உன் நட்பு, இதையெல்லாம் நான் இழந்துடணும்னு ஒரு பயம்தான் இதை உங்ககிட்ட சொல்ல விடாமல் தடுத்துருச்சு. ஆனால் என் வாழ்க்கையில் நீ எனக்கு வேணும், உன் நட்பு எனக்கு மட்டுமே வேணும். இதனாலேயே வேறு யாரும் உங்ககிட்ட நட்போட பழகினாலோ பேசினாலோ என்னையை மீறி உங்ககிட்ட அந்த கோபத்தை நான் காட்டியிருக்கேன். அன்னைக்கு நீ உன் மனசில் இருக்கிற காதலை சொல்லும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல, ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா சமூகம் என்னை ஏற்றுக்கல. அதனால தான் வெளியில் ஆணாகவும் வீட்டுக்குள்ள நானாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சமுதாயத்தில் சம உரிமை உண்டு. ஏன் அரசாங்கமே எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தா கூட சமுதாயம் எங்களை ஒதுக்கி தான் பார்க்குது. என்னை ஒரு தோழியா நீ ஏற்றுக்கணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத, அதனால தாங்கிக்க முடியாது. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாது, அதனால் தாங்கிக்க முடியாது. ஐ லவ் யூ. இவளின் காதல் நல்ல நட்பில் முடிந்தது. தன் காதலையே தியாகம் செய்து அவன் உணர்வுகளை நேசித்தாள், மதித்தாள், நட்பை பகிர்ந்தாள். இவனைப் போல் ஏங்குவோர் பலர்.
ஆனால் இவளைப் போல் சிந்திப்போர் உங்களில் யார்?